தலைமை தளபதி சொல்வது தவறான தகவல். போதிய ஆயுதங்கள் கையிருப்பில் உள்ளதாக ஏ.கே. அந்தோணி விளக்கம். ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸிற்கான தேதி குறிப்பிட்டதில் தில்லுமுல்லு. அதிகாரிகள் தடுத்தும் ராசா கேட்கவில்லை என்று சாட்சியம். சட்டப்பேரவையில் சிறப்பு இடவசதி வழங்கும் பிரச்சினை. சபாநாயகர் கருத்திற்கு கருணாநிதி மறுப்பு. ஆபத்தான நிலையில் செல்லும் மின்சார கம்பிகளை பூமியில் பதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டப்பேரவையில் தேமுதிக வலியுறுத்தல். வணக்கம். விரிவான செய்திகள். இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் உபயோகமற்ற நிலையில் இருப்பதாக ராணுவ தளபதி வி.கே. சிங் தெரிவித்த புகாரை அடுத்து முப்படை தளபதிகளும் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நாடாளுமன்ற நிலைக்குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. அண்மை காலமாக ராணுவ தளபதி வி.கே. சிங்கிற்கும் மத்திய அரசிற்கும் இடையேயான உறவில் கடும் விரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக ராணுவ தளபதியின் வயது தொடர்பான சர்ச்சை மிகப்பெரிய அளவில் வெடித்து அது உச்சநீதிமன்ற விசாரணை வரை சென்றுள்ளது. இந்த பிரச்சினை முடிவுக்கு வந்ததை அடுத்து ராணுவத்திற்கான வாகனங்கள் வாங்குவதில் ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்துள்ளது என்றும் தரக்குறைவான வாகனங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளித்ததால் 14 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க தயார் என்றும் தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாகவும் அடுத்த பிரச்சினையை ராணுவ தளபதி வி.கே. சிங் எழுப்பினார். பரபரப்பாக எழுந்த இந்த விவகாரம் குறித்து தற்போது சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் ராணுவ புரட்சி ஏற்பட போகிறது என்றும் மத்திய அரசை மிரட்ட ராணுவத்தின் ஒரு பிரிவு டெல்லியில் அணிவகுப்பு நடத்தியதாகவும் வெளியான தகவல் உலகளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுபோன்ற பல செய்திகள் நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் வகையில் வெளியாகியது. இந்நிலையில் இந்திய ராணுவத்தின் தளவாடங்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்கள் உள்ளிட்டவை காலாவதி ஆகிவிட்டது என்றும் தற்போதைய சூழலில் இந்தியாவுடன் எந்த நாடு போருக்கு வந்தாலும் இந்தியா தாக்குப்பிடிக்க முடியாத சூழலில் இருப்பதாகவும் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு ராணுவ தளபதி வி.கே. சிங் கடிதம் எழுதியதாக தெரிகிறது. இந்த கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ராணுவத்தின் தயார் நிலை குறித்தும் ராணுவத்தில் நிலவும் ஆயுத பற்றாக்குறை தொடர்பான புகார் குறித்தும் முப்படை தளபதிகள் வரும் 20ஆம் தேதி நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது. முப்படை தளபதிகளின் வசதிக்கேற்ப அவர்கள் நேரில் ஆஜராகும் தேதியை மாற்றம் செய்து கொள்ளலாம் என்றும் நாடாளுமன்ற நிலைக்குழு தெரிவித்துள்ளது. இதனால் இந்த விவகாரத்தில் தற்போது பரபரப்பு எழுந்துள்ளது. ராணுவத்திடம் போதுமான அளவு வெடிமருந்துகள் கையிருப்பு உள்ளதாகவும் பற்றாக்குறை இருப்பதாகவும் வந்த செய்திகள் பொய்யானது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி தெரிவித்துள்ளார். டெல்லியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏ.கே. அந்தோணி ஊடகங்களில் வெளியானது போல் ராணுவத்திடம் அமோனியம் நைட்ரேட் என்னும் வெடிமருந்து பற்றாக்குறை இல்லை என்றும் போதுமான அளவு கையிருப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அந்நிய நாட்டின் திடீர் தாக்குதலை சமாளிக்க முடியாது என்பதும் ராணுவத்திற்கு உபகரணங்கள் வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாகவும் வந்த செய்திகள் முற்றிலும் தவறானவை என்று அந்தோணி அப்போது குறிப்பிட்டார். முன்னதாக தலைமை தளபதி வி.கே. சிங் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் ராணுவத்தில் போதுமான அளவு வெடிமருந்துகள் இல்லை என்றும் இந்த சூழலில் அந்நிய நாட்டின் திடீர் தாக்குதலை கூட நமது ராணுவத்தால் சமாளிக்க முடியாது என்றும் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் மத்திய அமைச்சராக இருந்த ராசா தேதியை மாற்றியதாக முன்னாள் அதிகாரி ஒருவர் சாட்சியம் அளித்துள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா தனது பதவிக்காலத்தில் முறைகேடு செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து தொலைத்தொடர்புத் துறையின் செயலாளராக இருந்த டி.எஸ். மாத்தூரியிடம் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரணை நடத்தியது. ஸ்பெக்ட்ரம் உரிமம் கோரி விண்ணப்ப மனுக்களை பெறுவதற்கு கடைசி தேதியான 2007 அக்டோபர் 1ஆம் தேதியை ஒரு வாரத்திற்கு முன்னதாக அக்டோபர் 25ஆம் தேதி என்று மாற்றப்பட்டது என்று குறித்து அப்போதே அமைச்சர் ராசாவிடம் தான் எச்சரித்ததாக மாத்தூர் தெரிவித்துள்ளார். தன்னிச்சையான இந்த முடிவால் பின்னர் சட்ட பிரச்சினை வரலாம் என்றும் அவரிடம் தான் தெரிவித்ததாகவும் ஆனால் தனது இந்த ஆலோசனையை எழுத்துப்பூர்வமாக வழங்கவில்லை என்றும் மாத்தூர் நீதிமன்றத்தில் கூறினார். ஆனால் தேதி மாற்றப்பட்ட உத்தரவிற்கான கோப்பை பார்த்த பிறகு அந்த எச்சரிக்கை குறிப்பை பதிவு செய்து இருப்பதாக தெரிவித்த மாத்தூர் அமைச்சரிடம் இதுகுறித்து தான் பேசிய போது தேதி மாற்றப்பட்ட முடிவை மறுபரிசீலனை செய்ததாக ராசா கூறியதாக குறிப்பிட்டார். முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமை என்ற அடிப்படையிலேயே
ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு செய்ததாக கூறிய ஆர் ராசா மாத்தூரின் இந்த சாட்சியத்தால் பெரும் நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளார். யூனிடெக் நிறுவனத்தின் சஞ்சய் சந்திரா, ஸ்வான் டெலிகாம் நிறுவனத்தின் சாகித் உஸ்மான் பல்வா மற்றும் வினோத் கோயங்கா ஆகியோர் பயனடையவே தேதியில் மாற்றம் செய்யப்பட்டதாக சிபிஐ குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்றத்தில் தான் அமர்வதற்கு சிறப்பு இருக்கை வசதி அளிக்குமாறு சபாநாயகரிடம் கோரப்பட்டிருந்தது என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். சட்டப்பேரவைக்கு இன்று வந்த கருணாநிதி வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டார். சபைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் சட்டப்பேரவையில் சிறப்பு இருக்கை கோரி சபாநாயகருக்கு திமுகவினர் கடிதம் கொடுக்கவில்லை என்று அறிவிக்கப்பட்டது குறித்து கேட்டனர். இதற்கு பதிலளித்த கருணாநிதி இது சபாநாயகருக்கே தெரிந்த விஷயம்தான் என்று குறிப்பிட்டார். பல்வேறு கட்டணங்களையும் உயர்த்தி அதிமுக அரசு மக்களை வாட்டி வதைப்பதை குறித்து கருணாநிதியிடம் கேட்டபோது வரும் 15ஆம் தேதி நடைபெறும் கண்டன கூட்டத்தில் இதுகுறித்து பேச இருப்பதாக பதிலளித்தார். புதுக்கோட்டை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடுமா என்று கேட்டபோது தேதி அறிவிக்கட்டும், அதன்பின் பார்க்கலாம் என்று கருணாநிதி கூறினார். ஆபத்தான நிலையில் உள்ள மின்சார கம்பிகளை பூமியில் புதைத்து மின்சார விநியோகம் நடைபெற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் இன்று தேமுதிக உறுப்பினர் பார்த்தசாரதி வலியுறுத்தினார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது சென்னை விருகம்பாக்கம் 137வது வார்டில் மின் கம்பிகள் ஆபத்தான நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். அவற்றை பூமிக்கடியில் புதைத்து மின்சார விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கேட்டார். அதற்கு பதிலளித்த மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், எம்எல்ஏ அல்லது எம்பிக்கள் தங்களது தொகுதி வளர்ச்சி நிதியில் 50% நிதியை ஒதுக்கீடு செய்தால் இதற்கு ஆவண செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். உடனே பார்த்தசாரதி தனது தொகுதி வளர்ச்சி நிதியிலிருந்து 50% நிதி ஒதுக்கீடு செய்ததாகவும் ஆபத்தான நிலையில் உள்ள மின்சார கம்பிகளை பூமிக்குள் புதைக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டார். முன்னாள் திமுக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனை பிடிப்பதற்காக அவரது மகனை போலீசார் பிடித்து வைத்துள்ளனர். அந்த காலத்து சினிமாவில் கதாநாயகனை பிடிப்பதற்காக அவனது உறவினரை வில்லன் கோஷ்டியினர் பிடித்து செல்வது வழக்கம். பின்னர் கதாநாயகன் தானாக வில்லன்களிடம் வந்து சேருவதாக கதை எழுதுவார்கள். இப்போது நமது தமிழக போலீசாரும் அதே பாணியை கடைபிடிக்கிறார்கள். கொலை வழக்கு ஒன்றில் கைதான திமுக பிரமுகர் சாகுல் அமீதை விடுவிக்க முன்னாள் திமுக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக அதிமுக அரசு வழக்கு போட்டுள்ளது. இந்த வழக்கில் KKSSR ராமச்சந்திரன் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். ஆனால் அவரை கைது செய்ய ஜெயலலிதா உத்தரவுப்படி போலீசார் தீவிரம் காட்டுகிறார்கள். அவர் எங்கே இருக்கிறார் என்பது தெரியவில்லை. எனவே அவரை கைது செய்வதற்காக அவரது மகனை இன்று அதிகாலை விருதுநகரில் உள்ள அவரது வீட்டிலிருந்து சிலர் அழைத்துச் சென்றுள்ளனர். இதனால் வீட்டில் உள்ளவர்கள் பீதியடைந்துள்ளார்கள். அழைத்துச் சென்றவர்கள் சமூக விரோத கும்பலைச் சேர்ந்தவர்களா என்று அவர்கள் பீதியடைந்துள்ளனர். பிறகு போலீஸ் நிலையத்திற்கு சென்று கேட்டபோதுதான் KKSSR மகனை கடத்திச் சென்றது போலீஸ் என்பது விவரம் தெரியவந்தது. இதனால் விருதுநகர், சாத்தூர் பகுதிகளில் பதற்றம் ஏற்பட்டது. ஜெயலலிதா முதலமைச்சராகிவிட்டால் அரசாங்கத்தை தனது சொத்தாக நினைத்து ஆட்டம் போடுவது ஒவ்வொரு முறையும் நடைபெறும் நிகழ்ச்சியாகும். இதற்காகவே அவர் தனது அமைச்சரவையில் அதிக விவரம் தெரிந்த யாரையும் வைத்துக் கொள்வதில்லை. டீ கடைக்காரர்களையும் டாக்ஸி ஓட்டுநர்களையும் மந்திரியாக்கியது அவர்களை பெருமைப்படுத்த அல்ல. அவர்கள்தான் ஜெயலலிதாவின் அபத்தமான பேச்சுகளையும் மேஜையை தட்டி வரவேற்பார்கள். காலில் விழுந்து கும்பிடுவார்கள் என்பதால்தான் எனது அரசு நான் ஆணையிட்டேன், நான் செய்தேன் என்பது எல்லாம் ஜெயலலிதா முதலமைச்சரானவுடன் அவர் அடிக்கடி பயன்படுத்தும் வார்த்தைகள். ஆட்சிக்கு வரும் முன்பு பல்வேறு ஊழல் வழக்குகளில் சிக்கி பயந்து கிடந்த அவர் பதவி சுகம் வந்தவுடன் பகட்டான வாழ்க்கை மேற்கொள்வது வழக்கம். வரும் 13ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு விழா அரசு சார்பில் கொண்டாடப்படுகிறது. இந்த அரசு விழாவில் சிலருக்கு பரிசுகள் வழங்கப்படும். இது முக்கியமல்ல. ஜெயலலிதாவை பற்றி பட்டிமன்றம் நடத்துகிறார்களாம். அரசு விழாவில் வருகிற 13ஆம் தேதி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா மண்டபத்தில் அரசு சார்பில் நடத்தப்படும் தமிழ் புத்தாண்டு விழாவில் நடைபெற இருக்கும் பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன தெரியுமா? தமிழ் புத்தாண்டு மகிழ்ச்சி தருமா, பெருமை தருமா என்பது தலைப்பு அல்ல. தமிழின் சிறப்பிற்கு காரணம் இலக்கண நேர்த்தியா அல்லது இலக்கிய கீர்த்தியா என்பது கூட தலைப்பு அல்ல. தமிழ் புத்தாண்டு அன்று அரசு நடத்தும் விழாவில் அரசு நடத்தும் பட்டிமன்றத்தின் தலைப்பு ஜெயலலிதாவிடம் மிஞ்சியிருப்பது அஞ்சாத துணிவே, அளவற்ற அறிவே, நெஞ்சார்ந்த கனிவே, அன்பாகும்.
ஜெயலலிதாவே வெட்கப்படுகிற மாதிரியான தலைப்பு இது. தமிழ் மக்களின் பணத்தில் நடக்கும் விழாவில் ஜெயலலிதாவை பற்றி ஜெயலலிதா குழுவினர் நடத்தும் பட்டிமன்ற தலைப்பே குமட்டல் எடுப்பதாக தமிழ் அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஒடிசாவில் மாவோயிஸ்டுகளால் கடத்தப்பட்ட எம்எல்ஏவை மீட்பதில் சிக்கல் நீடித்து வருகிறது. அவரை விடுவிக்க மாவோயிஸ்டுகள் விடுத்திருந்த கெடு இன்று மாலையுடன் முடிவடைவதால் அங்கு பரபரப்பு எழுந்துள்ளது. இதற்கிடையே எம்எல்ஏவின் மனைவியை தூது அனுப்புவதற்கு மாநில அரசு முடிவு செய்துள்ளது. ஒடிசாவில் கடந்த 4 வாரங்களுக்கு முன்பாக கடத்தப்பட்ட இத்தாலிய சுற்றுலா பயணி பவ்லோ போசோஸ்கோவுடன் லட்சுமிபூர் தொகுதியின் எம்எல்ஏவான ஜினா ஹிகாகாவும் மாவோயிஸ்டுகளால் பிடித்துச் செல்லப்பட்டார். இந்நிலையில் இத்தாலிய சுற்றுலா பயணியை விடுவிக்க 13 நிபந்தனைகளை விடுத்த மாவோயிஸ்டுகள் தற்போது ஆளுங்கட்சி எம்எல்ஏவான ஜினா ஹிகாகாவை விடுதலை செய்வதற்கும் பல புதிய நிபந்தனைகளை விதித்துள்ளனர். ஒடிசா மாநில அரசிற்கு அனுப்பியுள்ள ஒளிநாடாவில் ஒடிசா சிறையில் அடைக்கப்பட்டுள்ள 6 மாவோயிஸ்டுகள் மற்றும் ஆதிவாசி அமைப்பைச் சேர்ந்த 20ற்கும் மேற்பட்டோரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று மிரட்டல் விடுத்திருந்தனர். எம்எல்ஏவின் மனைவி வந்தால் மட்டுமே ஜினா ஹிகாகாவை விடுதலை செய்வோம் என்ற புதிய நிபந்தனை ஒன்றை மாவோயிஸ்டுகள் விதித்திருந்தனர். மாவோயிஸ்டுகளின் நிபந்தனையை ஏற்றுள்ள ஒடிசா மாநில அரசு அவர்களின் கோரிக்கைப்படி எம்எல்ஏவின் மனைவியை அனுப்புவதற்கு அரசு திட்டமிட்டுள்ளதாக அம்மாநில உள்துறை செயலர் பெகாரா தெரிவித்துள்ளார். The Honorable MLA of Lakshmipur have in the media suggested that the MLA's wife should go to Balipeta village in Koraput district with the detainees of the Chasi Mulya Adivasi Sangha and the CPI Maoist so that the MLA can be released. The state government have agreed to facilitate the release of 23 persons including 15 members of the Chasi Mulya Adivasi Sangha. இதன்படி நல்லெண்ண அடிப்படையில் 23 மாவோயிஸ்டுகள் விடுவிக்கப்படுகின்றனர். மேலும் இன்று மாலைக்குள் இந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவோயிஸ்டுகள் கெடு விதித்திருந்தனர். எனினும் இந்த விவகாரத்தில் இதுவரை எந்தவொரு முடிவும் எட்டப்படாத நிலையில் எம்எல்ஏ ஜினா ஹிகாகாவின் விடுதலையில் மேலும் சிக்கல் எழுந்துள்ளது. அத்துடன் அவரது உயிருக்கு ஆபத்து எழுந்துள்ளதால் அரசு உடனடியாக தலையிட்டு இந்த விவகாரத்தை சுமூக முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் குறித்த உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பை தமிழ்நாடு, கேரளா அரசுகள் மதிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பவன்குமார் பன்சால் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முல்லை பெரியாறு அணை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அணையின் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்ய ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி AS ஆனந்த் தலைமையில் உயர்நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள் அந்த குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க நீதிமன்றத்தில் அவகாசம் கோரியுள்ளதாகவும் அதன்படி அந்த குழு தமது அறிக்கையை அளிக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு ஆனந்த் குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு அளிக்கும் என்று தெரிவித்த பவன்குமார் பன்சால் அதுவரை இரு மாநில அரசுகளும் காத்திருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அந்த தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் மதித்து அதன்படி செயல்பட வேண்டும் என்றும் பவன்குமார் பன்சால் கேட்டுக் கொண்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் என் வரதராஜன் இன்று காலமானார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளராக இருந்தவர் என் வரதராஜன். இவர் கடந்த சில நாட்களாக உடல் நலமின்றி இருந்து வந்தார். இந்நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வசித்து வந்த அவர் இன்று காலை மரணமடைந்தார். அவரது உடல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. மனநலம் குன்றியவர்களுக்கான சிறப்பு பக்தி சுற்றுலா திரைப்பட நடிகை ஹன்சிகா தொடங்கி வைத்தார். ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு பணி திருச்சியில் தொடக்கம். 15 மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் பங்கேற்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.